ஹேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் என் வீட்டில் ஒரு வேஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவில் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு மண் ஃபில் பண்ணிட்டு அந்த செடி நட. அப்படி என்ன செடி நடப்புறாங்கன்னா உங்களுக்கு கடுகு செடி நடப்புறாங்க. கடுகு மட்டும் ஒரு குழந்தைங்க அழகாக இருக்கும்ல, அதுக்காக நடப்பாங்க. நான் இது கன்ஃபார்ம் ஒரு 2 டேஸ்க்குள்ளே வாங்கியிருக்கேன். அதனால தான் நடக்கும். ஓகேங்களா? இவ்வளோ கடுகு இவ்வளோ கடுகு இருக்குது எங்கள் வீட்டில். ஓகேவா? அந்த பேனை திடீர்னு வச்சு அந்த டப்பாவை பார்த்தேன் திடீர்னு. அதனால் தோணுச்சு நல்லா. சரி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சுக்கலாம். அப்போ கடுகு செஞ்சோம். நம்ம எவ்வளோ நடக்கிறோமோ அதை அந்த மூடியில் போட்டுக்கலாம். நிறையவே நல்லா அப்படியே கொச்சு மேலோட்டமாக போடக்கூடாது. மண்ணை போட்டுக்கலாம். கொஞ்சம் மழை எடுத்து ஒரு அட்டையில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே சீஸ்லாம் போட்டு வெங்காயத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கையிலே தண்ணி ஊற்றாங்க. ஸ்பூனில் போடும். செடி வர்றது நல்ல விஷயம் தான். நான் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கடுகு செடி நட்டுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நான் நிறைய வாட்டி நட்டுருக்கேன், அழகாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு கடுகு போட்டுலாம். சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக போட்டு வரேன். ஓகேங்களா ரைஸ் தேய்த்தா ஃபுல்லாக போட்டேன். இப்போ மேலே மண் போடலாம். கொஞ்சோண்டு மண் போடணும். இல்லை வளர ஒன்றும் அந்த மண் தடுக்கும், அது வளருது. அதனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சமமாக மண் போடணும். இந்த இடத்துல அதிகமாக அந்த இடத்துல கம்மியாக அப்படி போட்டோம்னா சின்னது பெருசு அப்படி இப்படின்னு வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மண் போடணும். திருப்பி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி ஓகே. இப்போ நட்டாச்சு. இனி 2 டேஸ் கழிச்சு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.